ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். 25 ஹிந்தி வாக்கியங்கள் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த சென்டென்சஸ் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டா, இப்போதான் ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன்னு சொல்றவங்களுக்கும், இல்ல ஹிந்தி எனக்கு தெரியவே மாட்டேங்குது, ஆனா தினசரி நான் பேசுறதுக்கு சில வாக்கியங்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும், இந்த 25 வாக்கியங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். வேலை செய்யற இடங்கள்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, இந்த மாதிரி இடங்கள்லலாம் உங்களுக்கு இந்த 25 வாக்கியங்களும் தேவைப்படும். அது என்னென்னன்னு பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சென்டென்சஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். மொதல் சென்டென்ஸ் இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லணும்னா, ரெஹ்னே தோ அப்படின்னு சொல்லணும். ரெஹ்னே தோ அப்படின்னா இருக்கட்டும் விடு. இது நம்ம தமிழ்ல பேச்சு வழக்குல நம்ம எப்படி சொல்லுவோம்னா, பரவாயில்ல விடு, பரவாயில்ல இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லுவோம். இத ஹிந்தில எப்படி சொல்றாங்க? ரெஹ்னே தோ அப்படின்னு சொல்றாங்க. இத என்னதான் ரஹ்னே தோ அப்படின்னு எழுதியிருந்தாலும் சொல்லும்போது ரெஹ்னே தோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் வேற என்ன அப்படின்னு கேட்கணும்னா, और क्या அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் என்ன, வேற என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு और क्या அப்படின்னு கேட்பாங்க. இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்த பத்தி பேசி முடிச்சுட்டாங்க. அடுத்த விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி வேற என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, और क्या அப்படின்ற இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் யார் செய்வாங்க அப்படின்னு கேட்கணும்னா, कौन करेगा. கோன் கரேகா அப்படின்னா யார் செய்வாங்க. கோன் அப்படின்னா யாரு, கரேகா அப்படின்னா செய்வாங்க. கோன் கரேகா. அடுத்தது ஏன் செய்யணும், ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கணும்னா, கியூ கர்னா ஹே. கியூ கர்னா ஹே, கியூனா ஏன், கர்னா ஹேனா செய்ய வேண்டும். இன்னும் நம்ம பேச்சு வழக்குல செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். கியூ கர்னா ஹே அப்படின்னா ஏன் செய்யணும் அப்படின்னு கேக்குறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவனுக்கு என்ன ஆச்சு. அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இஸ்கோ கியா ஹுவா. இஸ்கோ அப்படின்றது ஆக்சுவலி இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது கியா ஹுவா. ஒருவேளை அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கணும்னா, உஸ்கோ கியா ஹுவா. இஸ்கோ கியா ஹுனா இவனுக்கு என்னாச்சு, உஸ்கோ கியா ஹுவா அப்படின்னா அவனுக்கு என்னாச்சு. பொதுவா நிறைய இடங்கள்ல கியா ஹுவா அப்படின்னு மட்டும் கேட்பாங்க. அதோடைய அர்த்தம் என்ன ஆச்சு. நான் மறுபடியும் சொல்றேன். கியா ஹுவா அப்படின்னா என்ன ஆச்சு, இஸ்கோ கியா ஹுவா அப்படின்னா இவனுக்கு என்னாச்சு, உஸ்கோ கியா ஹுவா அப்படின்னா அவனுக்கு என்னாச்சு. அடுத்த சென்டென்ஸ் போகட்டும் விடு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. சரி விடு, போகட்டும் விடு அப்படின்லாம் சொல்றதுக்கு சலோ சோடோ அப்படின்னு சொல்லலாம். சலோ சோடோ அப்படிங்கிறது போட்டும் விடு, அது என்ன விஷயமோ சரி விடு அப்படின்னு சொல்லும்போது சலோ சோடோ அப்படின்னு சொல்லுவாங்க. சலோ சோடோ. அடுத்தது மறந்துடுன்னு சொல்லணும்னா, மறந்து விடு அப்படின்னு சொல்லணும்னா பூல் ஜாவோ. பூல் ஜாவோ அப்படின்னா மறந்து விடு. பூல் ஜாவோ. மறந்து விட்டேன்னு சொல்லணும்னா, மறந்துடுன்னு சொல்லணும்னா பூல் ஜாவோ. மறந்துட்டேன்னு சொல்லணும்னா பூல் கயா. பூல் கயா. பூல் ஜாவோ. பூல் கயா. நெக்ஸ்ட் ஒன் திரும்ப வா அப்படின்னு சொல்லணும்னா வாபஸ் ஆவோ. திரும்ப வா. வாபஸ் ஆவோ. வாபஸ்னா திரும்பி, வான்னு சொல்றது ஆவோ. இது திரும்ப வாக்கு மட்டும் கிடையாது. திரும்பன்னு சொல்லணும்னாலே வாபஸ். திரும்ப குடு அப்படின்னா வாபஸ் தேதோ. திரும்ப சொல்லு அப்படின்னா வாபஸ் போலோ. இந்த மாதிரி வாபஸ் அப்படிங்கறத நிறைய வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப அப்படின்னு வர இடங்கள்ல. அடுத்தது போனை எடுக்கவும், எடுன்னு சொல்லணும்னா போன் உठाओ. ஃபோன் உட்டாவோ. அப்படி இல்லைன்னா ஃபோன் உட்டானா. ரெண்டுமே ஒண்ணுதான். ஃபோனை எடு, ஃபோனை எடுக்கவும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஃபோன் உட்டாவோ, இல்லைன்னா ஃபோன் உட்டானா அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ஃபோனை எடுக்க வேண்டாம்னு சொல்லணும். ஃபோனை எடுக்காதன்னு சொல்லணும்னா ஃபோன் மத் உட்டானா. ஃபோன் மத் உட்டானா. அங்க உட்டானான்னு சொன்னோம், அது வந்து எடுன்னு அர்த்தம். மத் உட்டானா அப்படின்னா எடுக்க வேண்டாம், எடுக்காத அப்படின்னு சொல்றது. அடுத்தது நம்ம நிறைய நேரங்கள்ல பேசும்போது ஒரு விஷயம் புரியலன்னா, "அப்படின்னா?" அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஹிந்தில என்ன சொல்றாங்கன்னா, "மத்லப்" அப்படின்னு கேட்பாங்க. "அப்படின்னா?" இல்லன்னா "அதோட அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன?" அப்படின்னு கேட்கறதுக்கு, "மத்லப்" அப்படின்னு கேட்பாங்க. ஒரே வார்த்தையில கேட்டுறலாம். "மத்லப்." அடுத்தது பாருங்க, வேடிக்கையா இருக்கு, ரொம்ப ஃபன்னா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு இதெல்லாம் சொல்லணும்னா, "மஸா ஆயேகா." மஸா ஆயேகா அப்படின்னா ஃபன்னா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும், வேடிக்கையா இருக்கும்னு சொல்றம்போது, மஸா ஆயேகா அப்படின்னு சொல்லுவோம்.
இதுவே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம் இல்லையா? ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, வேடிக்கையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா, மஸா ஆ கயா, மஸா ஆ கயா. மஸா ஆயேகா அப்படின்னா ஃபன்னா, ஜாலியா இருக்கும்னு சொல்றது. மஸா ஆ கயா அப்படின்னா ஜாலியா இருந்துச்சுன்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், இது யாருடையது அப்படின்னு கேட்கணும்னா, "ஏ கிஸ்கா ஹே?" "ஏ கிஸ்கா ஹே?" "ஏ" அப்படிங்கிறது இது. "கிஸ்கா ஹே?" அப்படின்னா யாருடையது. நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோஸ்ல சொல்லியிருந்திருப்பேன். இது அப்படிங்கிறதுக்கு யஹ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாலும் சரிதான். ஏ அப்படின்னு யூஸ் பண்ணாலும் சரிதான். பேச்சு வழக்குல யஹ்ஹ விட ஏ தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம இங்க ஏ அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பில் கட்டணும். பில் கட்ட வேண்டும் இல்ல செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லணும்னா, பில் பர்னா ஹைன்னு சொல்லணும். பில் பர்னா ஹை. இது ஒரு ஹோட்டல்ல இருக்கிற பில்லா இருக்கலாம். இல்ல உங்க வீட்டுக்கு வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில்லா இருக்கலாம். எந்த ஒரு பில்லையும் கட்டணும், அந்த பில்க்கு பே பண்ணணும், செலுத்தணும் அப்படின்னு சொல்லணும்னா, பில் பர்னா ஹை அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணணும். பில் பர்னா ஹை, பில் செலுத்த வேண்டும். அடுத்தது, "இது என்ன?" அப்படின்னு கேட்கணும்னா, "ஏ கியா ஹை?" "ஏ கியா ஹை?" ஏன்னா இது, கியா ஹைனா என்ன? இது என்ன? "ஏ கியா ஹை?" அடுத்தது, "இது போதும்" அப்படின்னு சொல்லணும்னா, "ஏ காஃபி ஹை?" இது போதும். "ஏ காஃபி ஹை?" ஏன்னா இது, காஃபி ஹை அப்படின்னா போதுமானது அப்படின்னு சொல்றது. "இட் இஸ் இனஃப்." "ஏ காஃபி ஹை?" அடுத்தது, "என்ன நடக்கிறது?" அப்படின்னு கேட்கணும்னா, "கியா சல் ரஹா ஹை?" "கியா சல் ரஹா ஹை?" கியானா என்ன? சல்னா நடப்பது. சல் ரஹா ஹை அப்படின்னு கேட்கறது மூலமா, என்ன நடந்துட்டு இருக்கு? இல்ல என்ன நடக்குது? அப்படின்னு நீங்க கேட்கிறீங்கன்னு அர்த்தம். "கியா சல் ரஹா ஹை?" "கியா சல் ரஹா ஹை?" யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கணும்னா, "கிஸ்னே போலா?" "கிஸ்னே போலா?" யார் சொன்னாங்க? கிஸ்னே அப்படிங்கிறது இந்த இடத்துல யார் அப்படிங்கிற அர்த்தத்த குடுக்கும். போலா அப்படின்னா சொன்னாங்க. அடுத்த சென்டென்ஸ், "டீ குடிக்கிறியா?" "சாய் பியோகே க்யா?" "சாய் பியோகே க்யா?" சாய்னா டீ, பி அப்படிங்கிறது குடிப்பது அப்படிங்கிற செயல குறிக்கக்கூடிய வார்த்தை. பியோகே அப்படின்னா குடிக்கிறியா? நீ குடிப்பியான்னு கூட கேட்கிறதா எடுத்துக்கலாம். சாய் பியோகே க்யா? டீ குடிக்கிறியா? இல்ல டீ குடிப்பியா? அப்படின்னு கேட்கிறது. நெக்ஸ்ட் ஒன், சத்தியம் பண்ணு, சத்தியம் செய் அப்படின்னா, கசம் காவோ அப்படின்னு சொல்லுவாங்க. கசம் காவோ, கசம் அப்படின்னா சத்தியம், கசம் காவோ அப்படின்னு சேர்த்து சொல்றது மூலமா, சத்தியம் செய், ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இதுவே என் மீது சத்தியம் செய், என் மேல சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா, மேரி கசம் காவோ அப்படின்னு சொல்லுவாங்க. மேரி கசம் காவோ, வெறும் கசம் காவோ பார்த்தோம். அது சத்தியம் பண்ணு. மேரி கசம் காவோ அப்படின்னா, என் மேல சத்தியம் பண்ணுன்னு அர்த்தம். அடுத்தது, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கணும்னா, கித்னா சமய லகேகா? கித்னா சமய லகேகா? கித்னானா எவ்வளவு, சமயனா நேரம், லகேகா அப்படின்னா ஆகும் இல்லனா எடுக்கும். கித்னா சமய லகேகா? எவ்வளோ நேரம் எடுக்கும்? எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் பேச்சு வழக்குல பார்த்தா, சமய அப்படிங்கிறத யூஸ் பண்றது கூட கொஞ்சம் குறைவாயிருச்சு. என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, "கித்னா டைம் லகேகா?" அப்படின்னே கேட்டுக்கிறாங்க. நேரத்துக்கான இங்கிலீஷ் வார்த்தையான டைம் அப்படிங்கிறதையே இந்த இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப காமனா உங்களால பார்க்க முடியும். "கித்னா சமய லகேகா?" இல்லன்னா, "கித்னா டைம் லகேகா?" அப்படின்னு கேட்கலாம். அடுத்த சென்டென்ஸ், நாளை சந்திப்போம். ஒருத்தர்ட்ட பேசிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்லணும்னா, கல் மில்தே ஹை அப்படின்னு சொல்லலாம். கல்னா நாளைக்கு, மில் அப்படிங்கிற வார்த்தை சந்திப்பது அப்படிங்கிற செயல குறிக்கக்கூடிய ஒரு வெர்ப். ஒரு செயல குறிக்கக்கூடிய வார்த்தை. மில்தே ஹை அப்படின்னா சந்திப்போம். கல் மில்தே ஹை, நாளை சந்திப்போம். இதே நீங்க இன்னொரு விதத்திலயும் சொல்லலாம். கல் மிலேங்கே அப்படின்னும் சொல்லலாம். அதுவும் நாளை சந்திப்போம் அப்படின்னு சொல்றதுதான். கல் மில்தே ஹை இல்லன்னா கல் மிலேங்கே, இது 2ல எத வேணாலும் சொல்லலாம். சோ அவ்வளவுதாங்க. இந்த 25 வாக்கியங்களும் ஹிந்தி பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறவங்க எல்லா இடங்கள்லயும், எல்லா நேரங்கள்லயும் பொதுவா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளும், கேள்விகளும் தான்.
இதுல எதெல்லாம் உங்களுக்கு அதிகம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு நோட்ஸ் மாரி எடுத்து வச்சுக்கிட்டு, திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தில பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா, மறக்காம நம்மளோட சேனல அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, ஹிந்தி ஃப்ளூயன்ட்டா பேசுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்மளோட சேனல்ல படிப்படியா சொல்லிக் குடுத்துட்டே வரோம். தொடர்ந்து நெறைய வீடியோவும் வந்துட்டே இருக்க போது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.